என் தமிழ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் பார்த்துட்டு இருந்த பகுதி பார்த்தீங்கன்னா பத்துப்பாட்டு நூல்கள். பத்துப்பாட்டு நூல்களில் நம்ம இறுதியாக பார்த்த வகுப்பு குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு எல்லாருக்குமே நல்லா நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் திரும்ப அப்படியே பழைய ஞாபகத்தை கொண்டு வாங்க. குறிஞ்சிப்பாட்டு கபிலரின் படைப்பு. குறிஞ்சிக்கு கபிலர் எனும் புகழ் மொழியை மெய்ப்பிக்கக்கூடிய அரிய படைப்பு குறிஞ்சிப்பாட்டு. 99 மலர்களை குறித்த செய்தி இடம்பெற்ற நூல் குறிஞ்சிப்பாட்டு. செங்காந்தல் தொடங்கி மலை எருக்கம் வரை 99 மலர்களை பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ள நூல் குறிஞ்சிப்பாட்டு. ஆரிய மன்னன் பிரகதத்தனுக்கு தமிழின் சுவையை அறிவிக்கும் பொருட்டு பாடப்பட்ட நூல் குறிஞ்சிப்பாட்டு. அதாவது தோழியானவள் தலைவிக்கு அறத்தோடு நின்ற செய்தியை கூறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. நான் என்ன நிகழ்வு நடந்துச்சு அப்படிங்கிறத நான் முன்கூட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது தலைவியோடு சேர்ந்த தோழியர் கூட்டம், தோழியர் ஆயத்தோடு தலைவி திணை புனம் காப்பதற்காக செல்கிறாள். திணை புனம் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில அந்த பரண் மீது நின்று தான் பாதுகாவலில் உட்கார்ந்துருப்பாங்க இல்லைங்களா. பரணை மாதிரி கட்டியிருப்பாங்க கொல்லைக்கு மேலே. அது மேலே உட்கார்ந்துருந்து தான் காவல் புரிவாங்க இல்லைங்களா. அப்போது தலைவியும் தோழியும் வெம்மை அதிகரிக்கவே அந்த வெம்மையின் காரணமாக என்ன செய்கிறாங்களாம், அப்படியே இறங்கி அப்படியே அந்த வயல்களில் அப்படியே சுற்றி அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த இயற்கை சார்ந்த சூழலை ரசிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு நீர்நிலையை கண்டவுடன் தலைவி தோழியர் அனைவரும் இறங்கி நீராடுகின்றனர். அந்த நீராடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில், நீராடி விட்டு மேலே எழும்பக்கூடிய அந்த சூழலில் ஒரு மதம் பிடித்த யானை ஒன்று ரொம்ப வேகமாக வர்றதை எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த யானையினுடைய வேகத்தை கண்டு தோழியர்கள் எல்லாருமே 4 பக்கமும் சிதறி எட்ட ஓடுறாங்க. அப்போ தலைவியானவள் என்ன செய்வதறியாது வேகமாக ஓட ஆரம்பிக்கிறா. அந்த யானைகிட்டேருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அப்படி வேகமாக ஓடும் பொழுது எதிரில் ஒரு ஆடவன் வராரு. பெண்மைக்கே உரிய நாணம் மடம் பெயர்ப்பு என்பதை மறந்துவிட்டு அந்த ஆடவனை இறுக பற்றி கொண்டு நிற்கிறாள் தலைவியானவள். அந்த நேரத்தில் யானையிடமிருந்து தலைவியை மீட்கிறான் தலைவன். பொழுது சாய ஆரம்பிக்குது, அந்தி வேலை. அந்த நேரத்தில் தலைவியானவள் தலைவனிடம் தன்னிலை கெடுகிறாள். 2 பேரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ தன்னிலை கெட்ட உடனே தலைவனானவன் அந்த இடத்த விட்டு நான் திரும்ப வருவேன், நிச்சயமாக உன்னை நான் மனம் புரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தலைவியை தனித்து விட்டு தலைவன் அந்த இடத்தை விட்டு உடனே செல்கிறான். அப்போ தலைவியானவள் அந்த இரவு நேரத்தில் சோலையை கடக்கக்கூடிய அந்த செய்தியை கபிலர் மிகவும் அருமையாக நம்முன் காட்சிப்படுத்தி இருக்கிறார். இதில் நான் உங்களுக்கு ஒரு பாட்டினுடைய விளக்கம் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். தலைவி காதல் வயப்பட்டு காதல் நோயினால் பாதிக்கப்பட்டவளாக தலைவி காணப்படுகிறாள். ஏதோ தெரியல, தலைவிக்கு அந்த பித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லி யாரையோ கூட்டிகிட்டு வீட்டில் பார்க்குறாங்க. அரண்மனை சுற்றத்தார் பார்க்குறாங்க. குறி சொல்கிறவங்க, அரண்மனை வைத்தியர்கள், அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க. என்னென்ன ஆச்சுன்னே தெரியலையே, தலைவியானவள் சாதாரண சூழலில் எப்பொழுதும் இயல்பாக நடந்து கொள்வது போல இல்லையே அப்படின்னு நற்றாய் செவிலித்தாய் இவங்களாம் ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அந்த சூழலில் தோழியானவள் தலைவி தோழிகிட்ட பேசிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது தோழியானவள் இதை மறைக்கக்கூடாது, நம்ம நிச்சயமாக செவிலித்தாயிடம் எப்படியாவது நம்ம செவிலித்தாய்கிட்ட விஷயத்த சொல்லணும், இதை மறைக்கக்கூடிய விஷயம் கிடையாது இது அப்படின்னு சொல்லி தோழியானவள் செவிலித்தாயிடம் செய்தியை கூறுவதற்கு முற்படுகிறாள். முதல் பாடலினுடைய விளக்கம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். யாரையோ கூட்டிகிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனால் அவ என்ன நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. தலைவியானவள் காதல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு தோழியானவள் மெல்ல மெல்ல செவிலித்தாயிடம் சொல்ல முற்படுகின்ற அந்த சூழலை கபிலர் மிகவும் அழகாக வர்ணித்துள்ளார். கவனிக்கலாமா? காதல் நோய்
நற்கவின் தொலையவும் நருந்தோ நெகிழவும் புட்பிறர் அறியவும் புலம்புவந்தழைப்பவும் உட்கரந்துரையும் உய்யா வருமபடர் செப்பல் வன்மயிர் செரித்தியான் கடவுளின் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தலைவி இன்னதுனால தான் பாதிக்கப்பட்டிருக்கிறா அப்படிங்கிற விஷயம் தெரியாம நீங்க ஏதேதோ வழிகளில் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை நான் எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தோழியானவர் செவிலித்தாய்கிட்ட டைரக்டா பேசுறாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கவனிங்களேன். கை வளையல் கழன்றும் அவள் உடல் மெலிந்தும் வாடுவதற்கு காரணமான நோய் பிறர் அறிய முடியாதது. தலைவியினுடைய கை வளையல் ஆனது உடலை விட்டு, அதாவது கையை விட்டு உடல் ரொம்ப மெலிஞ்சு போச்சான். தன்னுடைய கணவனை எண்ணி, தன்னுடைய தலைவனை எண்ணி வாடி மனம் வருந்தி உடல் மெலிந்து கையானது மெலிஞ்சு போய் வளையல் கைகளை விட்டு நழுவி வெளியே ஓடி வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுல கவனிங்க. காரணமான நோய் பிறர் அறிய முடியாதது. அவள் தனது மனதிற்குள்ளாகவே மறைத்து வைத்திருக்கின்ற அவள் உயிரை வருத்துகின்ற நோய். மனசுக்குள்ளே வச்சு மறைச்சிட்டு இருக்கிறாள். அவளுடைய உயிரை வருத்தி கொள்கிறாள். அது என்னவென்று கூற முடியாது. நானும் எனது மனத்தை மறைத்து கொண்டு தவிக்கிறேன். அதை என்னன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தோழி செவிலித்தாயிடம் சொல்றாங்க. அடுத்த பாடலை கவனிங்க. பிரிவின் வழி. தலைவியானவள் தலைவனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அந்த வழியை எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வரிகளில் கொடுக்கிறார். கவனிங்களேன். முத்தினும் மணியினும் பொன்னினும் அத்துணை நேர்வரும் குறைய கலங்கெடிற் புணரும் சால்பும் வியப்பும் இயல்பும் குன்றின் மாசர கழி வயங்கு புகழ் நிறுத்தல் ஆசரு காட்சி ஐயர்க்கும் அந்நிலை எளிய எண்ணார் தொன்மருங்கறிஞர் எளிய எண்ணார் தொன்மருங்கறிஞர் மாதரும் மடனும் ஓராங்கு தனப்ப நெடுந்தேர் எந்தை அருங்கடி நீவி நெடுந்தேர் எந்தை அருங்கடி நீவி இருவேம் ஆய்ந்த மன்றல் இதுவென இதுவேம் ஆய்ந்த மன்றல் இதுவென நாமறி உராளிற் பழியும் உண்டோ பழியும் உண்டோ ஆற்றின் வாரார் ஆயினும் ஆற்ற ஏனை உலகத்தும் இயைவதால் நமக்கென மானமர் நோக்கங் கலங்கி கையற்று ஆனா சிறுமையால் இவளும் தேம்பும் அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த வரிகள்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த அம்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவளுடைய அந்த பிரிவினுடைய வழியை உங்களுக்கு நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தோழியானவள் செவிலித்தாய்கிட்ட சொல்றாங்க. முத்து மணி முதலியவற்றால் செய்த அணிகலன் சீர்கட்டு போயிடுச்சுன்னா திரும்ப அதை திருத்திக்கலாம். நல்லா கவனிச்சுக்கணும். முத்து மணி முதலியவற்றால் செய்த அணிகலன் கெடினும் மீண்டும் திருத்தி பார்க்கவும் கூடும். நெளிச்சுக்குச்சுப்பா, வளைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு நான் சொன்னா கூட திரும்ப உருக்கி அதை மீண்டும் ஒரு புது வடிவத்தை பெற்றுக்கொள்ளலாம். குன்றின் ஆனால் சால்பு முதலிய நற்பண்புகள் குன்றின், நல்ல பழக்க வழக்கம் கெட்டு போச்சுன்னா, நல்ல மேன்மையான எண்ணங்கள் கெட்டு போயிடுச்சுன்னா, உடைய நற்பண்புகள்ல குறைவு ஏற்பட்டு போச்சுன்னா அதை சொல்றாங்க பாருங்க. ஆனால் சால்பு முதலிய நற்பண்புகள் குன்றின் மீண்டும் அம்மாசு போக்கி பண்டுபோல் புகழ்ந்து நிறுத்துதல் மெய்யுணர் வினார்க்கும் இயலாது என்று கன்றுணர்ந்தோர் கூறுவர். அதுல ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா அதை திருத்தி கொண்டு வர முடியுமாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆரம்பம் எப்படியோ அப்படியே முடிவும். எப்படி குழந்தை ஆரம்பத்துல வளர்க்கப்படுதோ, எப்படி போதிக்கப்படுகிறதோ, எப்படி நடத்தப்படுகிறதோ, அதனுடைய செய்கைகள் எப்படி கொண்டு வரப்படுகிறதோ, அது முடிவு வரையில அப்படியே போகும்.
அப்போ அதில் மாற்றங்கள் ஏற்படுது, சரியாக இது பண்ணலை அப்படின்னா திருப்ப அதை நம்மளால் மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கவனிங்களேன். அப்போது ஆதலின் மாற்ற முடியாது, அப்படி இருந்தும் தலைவனும் யானும் எம்முள் கூடிய களவு கூட்டத்தை யானே தாய்க்கு அறத்தோடு நிற்றலால் வரும் பழி ஒன்றுமில்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் நானும் தலைவனும் கள ஒழுக்கம் சொல்லியிருந்தேன். யாருக்குமே அறியாமல் அந்த தவறு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு கள ஒழுக்கத்தை மேற்கொண்டோம். இருந்தாலும் தாய்கிட்ட மறைக்காம அறத்தோடு நிற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால எந்த பழிபாவமும் எனக்கு வராது. நான் மறைக்கணும்னு நினைக்கல எதையுமே அப்படின்னு சொல்றார். அங்கனம் அறத்தோடு நின்ற பின்னரும் ஒருகால் இருமுது குறவர் என்னை ஏற்ற தலைவனுக்கு தர மறுப்பார்களானால், நான் உண்மையே சொல்லிட்டேன், அவரை தான் விரும்புகிறேன், அவரை தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு நான் உண்மையை சொல்லிட்டேன். அப்படி சொல்லியும் என்னுடைய சான்றோர் பெருமக்கள் அந்த தலைவனுக்கு என்னை மனம் முடித்து தர மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா, இந்த பிரிவை கொண்டு, அதாவது பார்த்தீங்கன்னா மறுப்பார்கள் ஆனால் நாங்களும் எங்கள் உயிர் போகும் வரை இதை தாங்கிக் கொண்டு இருப்போம், உயிர் போகிற வரைக்கும் இந்த பிரிவை நாங்கள் தாங்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிறவியில் உலகில் இல்லாவிட்டாலும் மறுபிறவியிலாவது நாங்கள் இணைந்திருப்போம் என்று கூறி தீரா காதல் நோய் கொண்ட பேதை பெண் அறியா சிறுமி செயலற்று அயர்ந்து வருந்தி அழுதி புலம்புகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லி தலைவியானவள் அழுது புலம்புறாள். அப்படி தர மறுத்துட்டாங்க என்ன அப்படின்னா, நாங்க சாகர வரையும் அந்த சிந்தனையோட அந்த நினைவோட நாங்க வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. தாங்கிக் கொள்ள மாட்டாத ஒரு சோகம்தான், தாங்கிக் கொள்ள மாட்டாத ஒரு வழிதான், இருந்தாலும் அதை நாங்கள் தாங்கிக் கொண்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி, இப்பிறவிலெல்லாம் பரவாயில்லப்பா, அடுத்த ஜென்மத்திலேயாவது நானும் தலைவனும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லி தலைவியானவள் தலைவனினுடைய சிந்தையினால் மிகவும் வருந்தி அழுது புலம்புகிறாள். சரிங்களா? கவனிங்களேன். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோழி செவிலித்தாயிட்ட நேராக போய் நிற்கிறாங்க. கவனிங்களேன். இகன்மீ கடவு மிருபெரு வேந்தர், இருபெரு வேந்தர், தோழி அழகா ஒப்புமைப்படுத்துறாங்க இந்த இடத்துல. இரு பகை வேந்தர்களுக்கு இடையில புலவன் இருந்து சான்றோர் பெருமக்கள், புலவரே நாம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே கோவூர் கிழார் போய் பேசுறாரு இல்லைங்களா, போரை நிறுத்துமின் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த இடத்துல இரு பகை வேந்தர்களுக்கு இடையே ஒரு புலவனோ அல்லது ஒரு சான்றோர் பெருமானோ இருந்து, பா நீ அமைதியா இருப்பா, பிரச்சனை வேணாம்ப்பா, நிறுத்துங்கப்பா அப்படின்னு இந்த பக்கமும் பேச முடியாம அந்த பக்கமும் பேச முடியாம அல்லாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி, நான் உங்ககிட்டையும் பேச முடியாம தலைவிகிட்டையும் பேச முடியாம நடுவில் நின்று நான் ரொம்ப அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தோழி சொல்றாங்க அந்த கருத்தை. கவனிங்களேன். இகன்மீ கடவு மிருபெரு வேந்தர் வினையிடை நின்ற சான்றோர் போல, வினையிடை நின்ற சான்றோர் போல விருபேர் அச்சமோடி யானும் ஆற்றலேன், கொடுப்பினன் குடைமையும் குடிநிரல் உடைமையும், கொடுப்பினன் குடைமையும் குடிநிரல் உடைமையும் வண்ணமும் துணையும் பொறி எண்ணாது எமியேன் துணிந்த வேம் அஞ்சாள் அருவினை நிகழ்ந்த வண்ணம் நீ நனி உணர செப்பலான்றி சிற்சினவா தீமோ, செப்பலான்றி சிற்சினவா தீமோ. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகை வேந்தர்களாகிய இரண்டு பேரரசர்களுக்கிடையே நின்று அவரை கூட்டும் தொழிலை ரெண்டு பேரையும் விட ஒன்று சேர்த்து வைக்கணும். இவர் சாதுவா இருந்தா இவர் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு, அவரு சாதுவா இருந்தா இவரு டென்ஷன், ரெண்டு பேருக்கும் மத்தியில நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனேப்பா, எப்படியாவது அதை சரி பண்ணணுமே அப்படின்னு அல்லாடிக்கொண்டிருக்கிற ஒரு சான்றோனை போல நான் தலைவிக்கும் தாயாகிய உங்களுக்கும் இடையிலிருந்து செய்வதறியாது தவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க தோழி. கவனிங்களேன்.
பகை வேந்தர்களாகிய 2 பேரரசர்களுக்கிடையே நின்று அவரை கூட்டும் தொழிலை எப்படியாவது சமாதானப்படுத்திடலாமா மேற்கொண்ட சான்றோர் வருந்துவது போல அன்னையாகிய உனக்கும் தலைவிக்கும் இடையே நின்று பெரிதும் வருந்துகிறேன். ஓர் ஆணுக்கு பெண் கொடுக்க எண்ணுவோர் கொடுத்தால் நன்மையே ஏற்பட குடி பொருத்தம் பண்பு பொருத்தம் ஆகியவற்றை எண்ணுவர். ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண்ணை கொடுக்குறாங்கன்னா குடி பொருத்தம் ஒன்னா வருதாப்பா, பண்பு பொருத்தம் ஒன்னா இருக்குமா, அதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் தலைவியோ இதெல்லாம் பார்த்து தான் ஒரு தலைவனையும் தலைவியும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைப்பாங்க. ஆனால் தலைவி இதெல்லாம் எதையுமே எண்ணி பார்க்கலையே, எதையுமே நினச்சே பார்க்கலையே, அவ ஒரு நிமிஷத்தில் தப்பு நடந்து போச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனால் தலைவியோ அவ்வாறு எண்ணாமல் துணிந்து கள ஒழுக்கம் மேற்கொண்டாள். துணிந்து தப்பு பண்ணிட்டாளே, அதனை நிகழ்ந்தவாறே கூறுகிறேன் சினவாது கேட்பாயாக. என்ன நடந்துச்சோ அதை அப்படியே நான் சொல்கிறேன், நீங்கள் கோவப்படாமல் கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோழியானவள் செவிலித்தாய்கிட்ட மெல்ல மெல்ல நடந்த நிகழ்வினை கூறுவதற்கு முற்படுகிறாள். கவனிங்களேன், அடுத்த பாடல் பாருங்களேன். மூங்கில் அரிசி. அதாவது என்ன சொல்ல வராங்க பார்ப்போம். நெற்கொள் நெடுவெதிர் கணந்த யானை. நெற்கொள் நெடுவெதிர் கணந்த யானை மூத்தார் மறுப்பின் இறங்குகை கடுப்ப. மூத்தார் மருங்கின் இறங்குகை கடுப்ப துய்த்தலை வாங்கிய புனிருதீர் பெருங்குரல். துய்த்தலை வாங்கிய புனருநீர் பெருங்குரல் நற்கோட் சிறுதினை படுபுள் ஒப்பி. நற்கோட் சிறுதினை படுபுள் ஒப்பி ஏற்பட வருதியர் என நீ விடுத்தளீர். நீ சொல்லி தானே நாங்கள் அங்கே போனோம், நீங்கள் சொன்னீங்களே அதுக்காக தானே நாங்கள் அங்கே போனோம், அந்த திணை புனத்தை காப்பதற்காக நீங்கள் சொன்னீங்கன்னு நான் அங்கே போனோமே, அங்கே அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்லை தன்னிடத்தே கொண்டு உயரமாக வளர்ந்த மூங்கிலை தின்பதற்கு மேல் நோக்கி நின்ற களிறு. மூங்கில் அரிசின்னு சொல்லுவாங்க. நெல்லை தன்னிடத்தே கொண்டு அந்த மூங்கில் அரிசி உயரமாக நிற்கக்கூடிய வளர்ந்த மூங்கிலை அப்படி வளைச்சு சாப்பிட்றதுக்காக மேல் நோக்கி நின்ற களிறு முத்துகள் நிறைந்த தன் கொம்பால் முறித்து அதை வளைத்தது. புரியுதுங்களா என்ன சொல்றாருன்னு? அப்போ அந்த கலையை வளைச்சுதான் அத்தகைய யானையின் துதிக்கையை போன்று வளைந்து நிற்கின்ற திணை கதிர்களின் மெல்லிய நுனி பகுதியை, அதாவது அந்த யானை போயிட்டு அந்த விளைந்து வளர்ந்திருக்கக்கூடிய மூங்கிலினுடைய அந்த நுனி பகுதியை அதை சாப்பிட்றதுக்காக அந்த பகுதியை அப்படி வளைச்சி பிடிச்சி உடைச்சி சாப்பிடும். அப்போ அதை வளைக்குது இல்லையா, அந்த வளைந்திருக்கக்கூடிய தோற்றம் போல திணை புனத்தில் இருக்கக்கூடிய பயிர்கள் நன்றாக செழித்து வளர்ந்து அப்படி தாழ்ந்து கிடந்தது அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல. அத்தகைய யானையின் துதிக்கையை போன்று வளைந்து நிற்கின்ற திணை கதிர்கள். அப்ப யானை எப்படி செய்யுமா, வளைஞ்சு போய் தானே அந்த கதிர்களை பிடிச்சி இழுக்குமா அந்த மூங்கிலினுடைய நுனி பகுதியை. அப்ப அது வளைஞ்சு இருக்கிறது போல வளைந்து காணப்படக்கூடிய திணை பயிர்களினுடைய அந்த கதிர்கள் மெல்லிய நுனிப்பகுதியை தின்ன வரும் பறவைகளை மாலை பொழுது வரும் வரை விரட்டி வருவீராக என்று நீ எங்களை போகச் சொன்னாய், நாங்களும் சென்றோம். அப்போ யானை அப்படியே தும்பிக்கையை வளைச்சி அந்த மூங்கிலினுடைய அந்த நுனிப்பகுதியை அப்படி வளைச்சி உடைச்சி சாப்பிடுமா. அப்போ யானையோட தும்பிக்கை வளையிறது போல வளைந்து காணப்படக்கூடிய முற்றிய கதிர்களை கொண்ட அந்த திணை புனத்தை காப்பதற்காக. ஏன்னா அந்த பயிர்களை மேயறதுக்கு எது வரும், பறவை இனங்கள் வரும் இல்லைங்களா. அப்போ அந்த பறவை இனங்களை விரட்ட சொல்லி நீங்கள் எங்களை அனுப்புனீங்க திணை புனத்துக்கு, நாங்களும் போனோம். அடுத்து நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாடல் வந்து பகுதி பகுதியாக தான் கொடுத்துருப்பாங்க, தொடர்ச்சியாக இருக்காது நமக்கு, சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க திணைப்பணம் காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வெம்மை அந்த சூடு தாங்காமல்
கீழே இறங்கி அப்படியே அந்த இயற்கை சார்ந்த அந்த சூழல் பூஞ்சோலைகளை எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வராங்க. நீராடுறாங்க. யானை துரத்துது. தலைவன் தலைவியை காப்பாத்துறாரு. அந்த இடத்துல தலைவி தன்னிலை கெடுகிறாள். அப்புறம் நடக்கிறது தான் மேலே இருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த செய்தி. சரிங்களா? சரி, இப்போ நமக்கு குறிஞ்சிப்பாட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த வகுப்புல நாம பட்டினப்பாலை அப்படிங்கிற 10 பாட்டு நூல்களுள் ஒன்றான பட்டினப்பாலையை பற்றி நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.